எத்தகைய சவால்களை எதிர்கொள்ள வேண்டி ஏற்பட்டாலும் தமது ஆட்சி காலத்தில் நாட்டின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்றுவேன் என ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். மொரகஹ கந்த களுகங்கை வேலை திட்டத்தின் களுகங்கை அணைக்கட்டில் புதையல் பிரதிஷ்டை செய்யும் விழா நேற்று நடைபெற்ற போது ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி தொடர்ந்தும் குறிப்பிடுகையில், மே உத்தும் மகா ஜாතිக සංවර්ධන යෝධ ව්‍යාපෘතිය ඉක්මනින් අවසන් කරලා එහි සාර්ථක ප්‍රතිඵල මේ රටේ ජනතාවට ලබා දීලා ලෝකේ ශක්තිමත් සමෘද්ධිමත් மொரகஹ கந்தைக்கு களுகங்கையை இணைப்பது குறித்து 50 வருடங்களாக தேர்தல் மேடைகளிலே பேசி வந்துள்ளோம். அனைத்து தேர்தல்களிலும் அனைத்து கட்சிகளதும் தேர்தல் வாக்குறுதியாக இது இருந்தது. குறிப்பாக கடந்த 2005ஆம் ஆண்டு மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியானதன் பின்னர் புதிய அரசாங்கத்தினால் இந்த வேலை திட்டம் முதலாவதாக ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்று என்னிடம் கேட்டார். மொரகஹ கந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க வேண்டும் என நான் அவரிடம் கூறினேன். பல இழுபறிகளுக்கு பின்னர் கடந்த 2007ஆம் ஆண்டு ஜனவரி 25ஆம் தேதி இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்தோம். வேலை திட்டம் ஆரம்பித்து 2 தினங்களில் என்னிடமிருந்த மகாவலி அமைச்சை என்னிடமிருந்து நீக்குவதாக மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். அமைச்சை பெற்றுக்கொண்டாலும் இந்த வேலை திட்டம் தொடர்ந்து இடம்பெற வேண்டும் என நாம் வலியுறுத்தி வந்ததை கருத்தில் கொண்டு அந்த அமைச்சை திருப்பி என்னிடம் ஒப்படைத்தார். அமைச்சு எனக்கு கிடைத்தாலும் வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு நிதி வழங்கவில்லை. பின்னர் இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க ஜெய்கா நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்து அமைச்சரவைக்கு முன்வைத்தேன். அதனை நிராகரித்தனர். அதேபோன்று சீன அரசாங்கத்துடன் ஒப்பந்தம் செய்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முனைந்தேன். அதனையும் நிராகரித்தனர். கடந்த 2007ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் கடந்த 2012ஆம் ஆண்டு நிறைவு பெற்றிருக்க வேண்டும். ஆனால் 2017ஆம் ஆண்டு வரை இத்திட்டம் பின்தள்ளப்பட்டமையானது ரஜரட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும். கடந்த வருடம் ஜனவரி மாதம் 8ஆம் தேதி என்னை ஜனாதிபதியாக்கியதன் பின்னர் அமைச்சர் நியமனங்கள் வழங்கும் போது ஜனாதிபதி தவிர வேறு என்ன அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் என்று என்னிடம் கேட்டார்கள். ரஜரட்ட மக்களின் பாரிய எதிர்பார்ப்பான மொரகஹ கந்த வேலை திட்டத்தை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கான மகாவலி அமைச்சை நான் பெற்றுக்கொண்டேன். இந்த வேலை திட்டத்தின் மூலம் ரஜரட்டை மக்களுக்கு மட்டுமின்றி வடக்கு கிழக்கு பிரதேச மக்களின் குடிநீர் பிரச்சனையும் நீக்கப்படும். தொழில் வாய்ப்புகள் பெருகும். எனவே விவசாயிகளுக்கு நான் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். எந்த சவால்கள் வந்தாலும் இந்த 5 வருடங்களில் அரசாங்கத்துக்கும் நாட்டின் அபிவிருத்திக்காகவும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவேன். ඔබ අප සියලු දෙනාම කැපවීම කියන ගෞරවණීය ආයාචනය කරමින් මගේ කතාව අවසන් කරනවා. සියලු දෙනාට ස්තුතියි. ත්වන් සරණයි.